ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மே சீரீஸான டியூன் இன்டோ தி மிட் நைட் ஹார்ட் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரியே ஏதோ லவ் ஸ்டோரி போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் நிறைய கேட்டுகிட்டே இருந்தீங்க. நம்ம சேனல்லையும் லவ் ஸ்டோரி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்த்த அனிமேல இந்த லவ் அனிமே பெஸ்ட்டாக இருந்துச்சு. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டியூன் இன்டோ தி மிட் நைட் ஹார்ட் சீசன் 1 எபிசோட் 1. ரேடியோவில் அப்பல்லோ அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருக்கா. என்னோட வாய்ஸ் கேட்காம என்னால் தூங்கவே போக முடியல. நம்ம ஹீரோ வெக்கப்பட்டு பேசிகிட்டு இருக்கான். நான் ஸ்கூலுக்கு போகும்போது ஓஷன் வியூ இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் மட்டுமே படிக்கிற ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு அந்த அப்பல்லோ பொண்ணு சொல்கிறா. ஃபோரின் ஹை அப்படிங்கிற ஒரு ஆல் ஸ்கூல் கேர்ளை இப்போ கோ எஜுகேஷனாக மாற்றிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைமாக பாய்ஸு கூட சேர்ந்து படிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பட் எல்லாரும் நல்லா பழங்க. டீச்சர் சொல்லவும், சார் உங்களோட ஸ்பீச் சரியில்லை, எதுனாலும் பர்ஃபெக்ஷனாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லவும், நீ யாரு அப்படின்னு டீச்சர் கேட்டா. என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்கிறீங்களான்னு கேட்கவும், சரி பண்ணு டீச்சர் விட்டுருதாரு. யாமா புக்கி குரூப் ஹையர் தான், நான் ஜப்பானோட ஃபியூச்சரை வழி நடத்த போறேன். என்னோட ஆறால நீங்க யாரும் கிரஷ் ஆகாம இருக்க ட்ரை பண்ணுங்க. என்னோட லைஃப் 99% பெர்ஃபெக்டா இருக்கு, பட் ஒரு விஷயம் தான் குறையுது. அது லேடிஸ் என்ன பார்த்து சொல்லுங்க ஐ லவ் யூ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மொத்த ஸ்கூலே இப்ப நம்ம ஹீரோவை பத்தி தான் பேசுது. ஒன்னால எல்லா பொண்ணுங்களும் இப்ப பசங்களையே மொத்தமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்கடா. நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் அவனை போய் திட்டிட்டு இருக்காங்க. யாம புக்கி ஹையர்னா நிறைய பணம் வச்சிருப்பல்ல அப்படின்னு ஒரு பொண்ணு வரவும், அவ பேசுறதையே ஒத்து நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். கண்டிப்பா இது அந்த வாய்ஸ் இல்ல. சரி எனக்கு பாத்ரூம் போக டைம் ஆயிடுச்சு, இந்த டயத்துக்கு தான் நான் டெய்லி பாத்ரூம் போவேன் நம்ம ஹீரோ கிளம்புறான். இப்படியே பொண்ணுங்களோட வாய்ஸ் எல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ நோட்ஸ் எடுத்து வைக்கிறான். நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கிறது அப்பல்லாவோட வாய்ஸ் தான். நம்ம ஹீரோட அம்மாட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. ஸ்கூல்ல நான் என்ஜாய் பண்ணதே அவளோட ஸ்ட்ரீமை மட்டும்தான். அப்பல்லாங்கிற அவளோட வாய்ஸ் தவிர்த்து எனக்கு அவளை பத்தி வேற எதுவும் தெரியாது. அந்த ரேடியோ பிராட்காஸ்ட பெருசா யாரும் கேட்கலங்கிறதுனால அவளும் நானும் மட்டும் தான் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தோம். டெய்லி மிட் நைட்ல தான் நாங்க பேசுவோம். அவளோட ஷோவை டெய்லி அவ இப்படிதான் முடிப்பா. இந்த ஷோ மூலமா என்ன சேர் பண்ற என்னோட லிசனர்ஸ் எல்லாருக்கும் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லவும், அப்பெல்லாம் ஐ லவ் யூன்னு சொல்லி முடிப்பா. அதே மாதிரி நம்ம ஹீரோ காதுல ஒரு பொண்ணு வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு கேட்க தானே நீ ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாத்ரூம் டைம் முடிய போதுன்னு சொல்லவா, அச்சோ நான் பாத்ரூம் போலன்னு ஃபாஸ்டா நம்ம ஹீரோ ஓடுறான். அப்பல்லாங்கிற ஒரு பொண்ணு தான் நம்ம ஹீரோ மிடில் ஸ்கூல்ல இருந்து தேடுறான் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும். ப்ராட்காஸ்டிங் கிளப் லஞ்ச் டைத்துல அனௌன்ஸ்மெண்ட் பண்றோம். புதுசா வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அதுவோ பசங்க எல்லாத்தையும் நாங்க வெல்கம் பண்றோம். ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல இந்த விஷயங்கள் நடக்குதுன்னு ப்ராட்காஸ்டிங்ல போயிட்டு இருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அப்பல்லோ திடீர்னு அவளோட ப்ராட்காஸ்டிங் நிறுத்திருப்பா. ஓஷன் வியூல இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் மட்டும் படிக்கிற ஸ்கூல்ல ஜாயின் பண்ணணும்னு அவ சொல்லியிருப்பா. சோ அதை வச்சு நம்ம ஹீரோ கால்குலேட் பண்ணி தான் காரணம் இருந்துமே கூட ஃபாரின் பாய்ஸ் மட்டும் படிக்கிற ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருப்பான். ஏன்னா அது கோயட்டா மாற போதுன்னு நம்ம ஹீரோ கெஸ் பண்ணியிருப்பான். இந்த ப்ராட்காஸ்டிங் ரூம்ல இருந்து வர வாய்ஸ் அப்பல்லோ வாய்ஸ் மாதிரி தெரியுது. ஃபைனலி அவளை மீட் பண்ணலாம். நம்ம ஹீரோ கதவை திறந்து பார்த்தா மொத்தமா 4 பொண்ணுங்க இருக்காங்க. அவனை கேட்கணும் நம்ம ஹீரோ சொன்னா, நீ ஏன்டா ரூம்குள்ள வந்த அப்படின்னு சொல்லி ப்ராட்காஸ்டிங்ல அவங்க கத்துறாங்க. மைக்கை இப்ப ஆஃப் பண்ணிட்டு, நீ தானே அந்த பையன் ஐ லவ் யூ சொல்ல சொன்னவன் அப்படின்னு ஹால்வேல மீட் பண்ண ரீக்காங்கிற பொண்ணு வர. அவளை பார்க்க அப்பல்லோ மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ பாக்குறான். அங்க இருக்கிற 4 பொண்ணுங்க வாய்ஸும் அப்பல்லோ வாய்ஸ் மாதிரியே தான் தெரியுது. அந்த 4 பேரோட வாய்ஸ்லயும் அப்பல்லோவோட சின்ன சின்ன டீட்டெயில் நம்ம ஹீரோவால பார்க்க முடியுது. வாய்ஸ் கேட்டு 3 வருஷம் ஆச்சுங்கிறதுனால எனக்கு கரெக்டா தெரியல. நம்ம ஹீரோ யோசிக்கிறேன், நீ எதுக்கு தேவையில்லாம இந்த இடத்துக்கு வந்திருக்க? நாங்கெல்லாம் வாய்ஸ் ரிலேட்டடா ஒர்க் பண்ணணும் தான் ப்ராட்காஸ்டிங் ரூம்ல இருக்கோம். எங்களை மாதிரி ஆசை இருக்கிறவங்க தான் இந்த கிளப்லுக்குலாம் வரணும்னு சொல்லவும், ஒருத்தி ஆங்கர், ஒருத்தி யூடியூப், வாய்ஸ் ஆக்டர், அப்புறம் சிங்கர் ஆக போறோம் அப்படின்னு சொல்லவும், நான் ஃபியூச்சர்ல வாய்ஸ் ரிலேட்டட் ஜாப் தான் பார்க்கணும். மேபி இந்த ஜாபா இருக்கலாம்னு இந்த 4 ஜாபையும் தான் அப்பல்லோ சொல்லியிருப்பேன். ஏனேங்கிற இந்த பிங்க் ஹேர் பொண்ணு நம்ம ஹீரோ வந்து அடிச்சுட்டு, தப்பான நோக்கத்துல தானே பொண்ணுங்க கிட்ட வந்திருக்க அப்படின்னு கேட்கவும், எனக்கு தான் இவன் வந்திருப்பேன்னு நான் பாய்ஸ்ட பேசினதுல ரொம்ப ஷை டைப் அப்படின்னு ஈகோ சொல்றா. நீ என்ன பார்க்க தான் வந்தியா அப்படின்னு ரீகா கேட்கறா. யாமா போக்கி பேர் மேல ஆணையா சொல்றான், நான் தப்பான மோட்டிவ்ல எல்லாம் இங்க வரல. யாராச்சும் ஒருத்தர் அப்பல்லோவா நம்ம ஹீரோ கேட்டா எல்லாரும் அமைதியா இருக்காங்க. அப்பல்லோனா என்ன அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்க. ஐடென்டிட்டியை நான் ரிவீல் பண்ண விரும்பலன்னு அப்பல்லோ சொல்லியிருப்பா. சோ அதனாலதான் இங்கேயும் ரிவீல் பண்ண மாட்டேங்கிறான் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாங்க. ப்ராட்காஸ்டிங் பண்ணணும், வெளியே போ அப்படின்னு அந்த பொண்ணுங்க சொல்றாங்க. சைடர்லாம் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லவும், நானும் வாய்ஸ் ரிலேட்டட் ஜாப் தான் பண்ணலான்னு இருக்கேன். நான் தான் இதுல பெஸ்ட் ப்ரோ. எக்யூப்மெண்ட்லாம் மட்டமா இருக்கு அண்ட் உங்களோட வாய்ஸ் குவாலிட்டி ஸ்பீக்கர்ல கேட்க நல்லாவே இல்லை. யாமபுக்கி அரிசுவை ஜாயின் பண்ண வச்சீங்கன்னா நியூ எக்யூப்மெண்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ரீசெண்டா நான் ஸ்டாக்ஸ்ல 1 மில்லியன் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அண்ட் உங்களுக்கு சில மேன் பவரோ தேவைப்படலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அதுவும் சரிதான் பொண்ணுங்களும் ஓகே சொல்றாங்க. பிரவுன் ஹேர் பொண்ணு ரீகா தான் இதுல பிரசிடென்டா இருக்கிறா. சரி அவன்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நம்ம இவனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பூனை காஸ்டியூம் போட்டிருக்கிற ஈகோ சொல்றா. அப்படி இவன் நமக்கு இவ்வளவு தூரம் பண்றா, பதிலுக்கு இவனுக்கு என்ன பண்ணான்னு கேட்கும் போது ரீகா ஏதோ சொல்றா. நம்ம ஹீரோவை இப்ப எல்லாரும் திரும்பி நிக்க சொல்லிட்டு எல்லாரும் நம்ம ஹீரோ கிட்ட ஒரே நேரத்துல ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவோம். என்னடி பண்றீங்க நம்ம ஹீரோ கிட்ட, நீ தானே பொண்ணுங்க வாங்கிட்டு ஐ லவ் யூ சொல்ல சொன்னு கேட்கவும், நான் லஞ்ச் சாப்பிடல கிளம்புறேன். நம்ம ஹீரோ வெளியே போறான். வெளியே போனதுக்கு அப்புறம் பார்த்தா இதுல நீயும் நானும் மட்டும் தான் இருக்கோம்ல. மை டியர் லிசனர்ஸ் ஐ லவ் யூ அப்படின்னு அப்பல்லோ சொல்லவும், லவ் யூ டூ அப்பல்லோ, குட் நைட் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். புக்கி ஹையரா ஃபியூச்சர்ல நான் தான் ஜப்பானை வழி நடத்துவேன். அவகிட்ட அந்த ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருக்கிற என்ன ஃபியூச்சர்ல இதை வச்சு அவ பிளாக்மெயில் பண்ண வாய்ப்பு இருக்கு. அந்த ஃபைல்ஸை நான் டெலிட் பண்ணணும்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். யாம புக்கி ஆரிசோ நம்மளோட கிளப்ல ஜாயின் பண்ணிருக்கான் அப்படின்னு ப்ராட்காஸ்டிங்ல அவங்க மொத்த ஸ்கூலுக்கும் சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு வெல்கம் பார்ட்டி நடக்குது. பார்ட்டிக்கு ஜாமான நம்ம ஹீரோவியா வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. எடுபடி பையனா நல்லா வேலை பாருன்னு சொல்லுவோம். நான் ஒன்னும் எடுபடி இல்ல நம்ம ஹீரோ சொன்னா, உங்களுக்கு தேவையான பொருளா நீ தானே வாங்கிட்டு வரேன்னு சொன்னா, அதான் ஒத்துக்கிட்டோம்
இருக்கட்டும்னு சொல்லவும் கோவப்பட்டு பிரயோஜனம் இல்ல, அப்பல்லாவை கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம்னு நம்ம ஹீரோவா அந்த இடத்துல பொறுமையா இருக்கிறான். ஃபர்ஸ்ட் அந்த 4 பொண்ணுங்களையும் அப்சர்வ் பண்ணணும். அப்பல்லா கூட நான் நிறைய பேசியிருக்கேன், அவளோட மேனரிசம் எனக்கு நல்லா தெரியும். நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். ஆங்கர் ஆகணும் ட்ரை பண்ற ஷினோபுவை காமிக்கிறாங்க. ஓசக்கி ஒன்ட்ட ஒண்ணு நம்ம ஹீரோ சொல்ல வரவும் அமைதியாருன்னு ஷினோபு சொல்லிட்டு அவளோட ஸ்கோல் நியூஸ் ரீடிங் ஆரம்பிக்கிறா. இவளுக்கு தான் ஆங்கர் ஆகணும்னு ஆசை. மியூசிக் ரூம்ல இருக்கிற ரிப்பேரை சரி பண்ணுங்க அப்படின்னு அப்படியே நியூஸ் அவ வாசிக்கும் போது பார்த்தா அவ வாய் கொளருது. அவளுக்கு வாசிக்கிறதுக்கே ஒழுங்கா தெரியல. தப்பு தப்பா ரீட் பண்றா. நம்ம ஹீரோ திட்டுறா. அது ப்ராட்காஸ்டிங்ல மொத்த ஸ்கூலுக்கும் கேக்குது. அவ தப்பா ரீட் பண்றதா அவளோட கியூட்னஸ் நீ கெடுத்துட்டியே நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. அளவுக்கு மாங்கா ரீட் பண்ண பிடிக்கும். நம்ம ஹீரோ பார்த்துட்டு போயிட்டு இருந்தா நேனேவை சுத்தி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் மாங்காவை பத்தி தான் ரீட் பண்ணி வாய்ஸ் நல்லா கொடுப்பல கொடுத்து காட்டேன்னு அவ ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவும் அவளும் கொடுக்க ட்ரை பண்றா. என்னோட அப்பப்பா ஒரு ஸ்பெக்டேட்டர்னு சொல்லுவா. அது ஸ்பெக்டர்பா, ஸ்பெக்டேட்டர்னா ஆடியன்ஸ்னு அர்த்தம் அப்படின்னு இவளுக்கு வார்த்தைகளை மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கா. ஒரு பையன் என்ன லுக் அவுட் இருக்கான், அவன் தான் ப்ராப்ளம்னு சொல்லவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ பிடிச்சி ரோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அங்க இருந்து போயிருந்தான். அவங்க வாய்ஸை வச்சு மட்டுமே என்னால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ரேடியோல நான் கேட்ட வாய்ஸ் வேவ் சிக்னல்ஸா மாறும்போது கொஞ்சம் மாடுலேஷன் ஏற்படும். ரேடியோலயோ போன்லயோ கேட்டது அப்பல்லோ வாய்ஸ் மாதிரி இருக்குமே தவிர்த்து அது ஒரிஜினல் வாய்ஸ் கிடையாது. நான் இன்னும் அதிகமா அவங்கள அப்சர்வ் பண்ணணும். நம்ம ஹீரோ யோசா என்ன அப்சர்வ் பண்ண போறியான்னு ஈகோ அங்க வந்து நிக்கிறா. ஈகோ இவ ஒரு யூடியூபர் அண்ட் ரொம்ப பாப்புலரானவளோ கூட. ஒருவேளை இவ அப்பல்லோவா இருக்குமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னோட ஸ்ட்ரீமிங்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் உட்காந்து அவளோட டேப் அங்கன்னு வச்சுட்டு ஹாய் நான் தான் ஈகோ லேட்டா வந்ததுக்கு சாரி முடிய போது பாய் ஸ்ட்ரீம் முடிஞ்சதுன்னு வா கிளம்பவும். என்னது இவ்வளவு தானா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். என் வியூவர்ஸ்க்கு இதுவே போதும்னு தான் அவங்க சொல்றாங்க அப்படின்னு வா சொல்லுவோம். நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். அதுவோ தப்பு பண்ணிட்டேனா ஏன் கோவமா கிளம்புறான் ஈகோ பாக்குறா. அந்த சிங்கர் கேல மீட் பண்ணல, பட் எல்லாருமே இவ்வளவு மொக்கையா நடந்துக்கிறாங்களே. ஒருவேளை நான் யூடியூபரா மாறினா பெருசா ஹிட் கொடுப்பேன் தெரியுமா அப்படின்னு ரேடியோல அப்பல்லோ சொல்லியிருப்பேன். வாய்ஸ் கரியர் எடுத்தாலும் சரி உனக்கு ஹெல்ப் பண்ண நான் கூட இருப்பேன், இது ஒரு ப்ராமிஸ்ன்னு சொல்லவும் நானும் கூட சேர்ந்து ஒர்க் பண்றேன் ப்ராமிஸ்ன்னு அப்பல்லோ சொல்லியிருப்பா. ஒருவேளை அந்த ப்ராமிஸை நான் மட்டும் தான் சீரியஸா எடுத்துக்கிட்டேன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வழக்கம் போல ஷினோபோ வந்துட்டு ப்ராட்காஸ்டிங்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கா. ரேகா என்னாச்சுன்னு ஈகோ வந்து கேட்கவும் மோட்டிவேஷனலாவே லைஃப் இல்ல யாமப்புக்கு என்ன திங்க் பண்ணுவான்னு ரேகா யோசிக்கிறா. ப்ராட்காஸ்டிங்ல ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க நம்ம ஹீரோ ப்ராட்காஸ்டிங் நடத்தும் போதே வந்து திட்டிட்டு இருக்கவும் மத்த பொண்ணுங்களும் அங்க வந்திருந்தாங்க. உங்க எல்லாருக்கும் நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றேன் கேட்டுக்கோங்க அப்படின்னு மைக்ல நம்ம ஹீரோ சொல்லிட்டு சின்ன வயசுல பண்ண ப்ராமிஸை யோசிச்சு பாக்குறான். இந்த 4 பேர்ல யார் அப்பல்லோன்னு எனக்கு தெரியாதுன்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இந்த யாமபோக்கிக்கும் அவன் ஃபேமிலிக்கும் பெர்ஃபெக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இன்னில இருந்து இந்த ப்ராட்காஸ்டிங் கிளப் ஒரு பெர்ஃபெக்டான கிளப்பா இருந்து உங்களை என்டர்டெயின் பண்ணணும் நான் வாக்கு கொடுக்குறேன். பெஸ்ட் ஆங்கரா, அதிக வியூஸ் இருக்க யூடியூபர், நல்ல வாய்ஸ் ஆக்ட்ரஸா, பெஸ்ட் சிங்கரை நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னு மைக்ல நம்ம ஹீரோ சொன்னா. நம்ம ஹீரோ அடிச்சு வெளியே பத்திருந்தாங்க. சொன்னதை கண்டுக்கிடாதீங்க ப்ராட்காஸ்டிங்க திரும்ப கண்டினியூ பண்றோம் அப்படின்னு அவங்க பாட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு நோட்டிபிகேஷன் வரவும் அம்மா தானோ நம்ம ஹீரோ போனை பார்த்தா அப்பல்லாவோட ரேடியோ ப்ராட்காஸ்டிங் திரும்ப ஆரம்பிச்சிருது. அவங்க பேசுற அதே ப்ராட்காஸ்டிங் சவுண்ட் தான் இதுலயும் வருது. அப்படின்னா இந்த 4 பேர்ல ஒருத்தங்க தான் அப்படின்னு சொல்லி அப்பெல்லாம் எனக்கு தெரிய வைக்கிற. அதுவும் இன்டெரக்டா நீ என் கூட இருந்தா அதுவே எனக்கு போதும், உன்கிட்ட பேசுறதே எனக்கு ஜாலியா தான் இருக்கு அப்படின்னு அப்பெல்லாம் சொல்லிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு ப்ராட்காஸ்டிங்க முடிக்கவும் இந்த ஐ லவ் யூ நான் சொன்னது உனக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவ சொல்லியிருப்பா. கண்டிப்பா இதுல ஒருத்தர் தான் அப்பல்லோ நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ அந்த 4 பேர்ல ஒருத்தர் தான் அப்பல்லோ. நம்ம ஹீரோவை இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டான். நான் தான் அப்பல்லோ அப்படிங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோக்கு வேணும்னே அப்பல்லோ திரும்ப அப்பல்லோ மூலியமா ப்ராட்காஸ்டிங்க பண்ணியிருக்கா. அது இந்த ப்ராட்காஸ்டிங் ரூம்ல இந்த 4 பொண்ணுங்களும் பேசுற வாய்ஸ் தான் அந்த ரேடியோல கேட்டிருக்கோம். அப்பல்லோ அதுக்காக ஓப்பனா நான் தான் அப்பல்லோன்னு சொல்ல மாட்டேங்கிறா. நம்ம ஹீரோவில் கண்டுபிடிப்பானா என்ன நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.